இப்போ குக் வித் கோமாளி நடந்த பிரச்சனை, அதில் வந்து திவாகர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன. அறந்தாங்கி நிஷா ஃபைனலி வீடியோ வெளியிட்டுட்டாங்க. அந்த அறந்தாங்கி நிஷாவோட வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணுறோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் வசமாக சிக்கிக்கிட்டான். அறந்தாங்கி நிஷா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தயவு செய்து என்னோட பழைய வீடியோவையும் இந்த வீடியோவையும் கம்பேர் பண்ணாதீங்க. நான் வந்து ஒரு பொண்ணுக்காண்டி பேசியிருந்த வீடியோவை இவருக்காண்டி பேசுனதுன்னு எடுத்து போடாதீங்கன்ட்டு ஒரு சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உடனே அவங்களே போய் கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கம்மா. அறந்தாங்கி நிஷா அக்கா அவங்க அஃபீஷியல் ஐடியில் இருந்து என்னை பற்றி தப்பாக போட்ட யாழ் தமிழ் அப்படின்ற இன்ஸ்டா சொல்லி தலைவர் அதை எடுத்து போட்டுக்கிட்டு ரொம்ப பெரிய இதாக பண்ணிட்டு இருந்தாப்புல. எனக்கும் திவாகருக்கும் பிரச்சனை கிடையாது, கானா வினோத்துக்கும் திவாகருக்கு தான் பிரச்சனை. எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம், அறந்தாங்கி நிஷா வந்து பயந்துருச்சு, நமக்கு எதிராக வந்து வீடியோ சொல்லாது அப்படிங்கிற மாதிரி இவன் நினச்சிட்டான். ஆனால் இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அறந்தாங்கி நிஷா வந்து வீடியோ வந்து அந்த சேனல்ல இருந்து வெளியிட்டுட்டாங்க. திவாகர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது எல்லாமே வந்து 100% உண்மை கிடையாது. அதில் அறந்தாங்கி நிஷா சொன்ன வீடியோவை பேசின வீடியோலாம் அறந்தாங்கி நிஷா சொல்லியிருக்கு. இப்போ அவர் எனக்கு தான் கோமாளியாக வந்தார். வந்த உடனே என் தோல் மேலே கை போடுறது, சுனிதா கிட்ட போய் சுனிதா அப்படின்னு கத்துறது, மேலே வந்து கை போட்டுட்டு இந்த மாதிரி, அதாவது அவங்க சொன்னது உண்மைதான், பட் ஒரு சில விஷயங்கள்ல மாற்றம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் உள்ள நுழைஞ்ச உடனேயே பெண்கள் கிட்ட நடந்துக்கிட்ட விதம், இவர் வந்து தோல் மேல கை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து எல்லார்கிட்டையுமே ஒரு மாதிரி வல்கரா பிஹேவ் பண்ணது, இந்த விதம் எல்லாமே அவர் வெளியில சொல்லவே கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட், அதாவது அறந்தாங்கி நிஷாவோட ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க, தோல் மேல கையிடுறா அப்படின்னு சொன்னதுக்கு, இத்தனை வருஷம் நீங்க தானே கையை போட்டுட்டு இருந்தீங்க, இன்னைக்கு ஒரு நாள் நான் கையை போட்டுக்கிறேன், கண்டுக்காதீங்கன்னு ஒரு மாதிரி பேசியிருக்காரு. அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் கோபமாகி பேசியிருக்காரு. கையை எடுக்கிற என்னன்னு பேசவும், குறிப்பா பெண்கள்கிட்ட அவர் நடந்துகிட்டது வந்து ரொம்ப தவறான விஷயம். கானா வினோத் வந்து உனக்கு அசிங்கமா இல்லை கையிடுறா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே கானா வினோத்தை வந்து ஜாதி ரீதியாகவும் அந்த குப்பம் சேரி இந்த மாதிரி திட்ட ஆரம்பிக்கவும் புகழ் வந்து உள்ளே வந்துட்டாப்புல. புகழ் வந்த உடனே, உனக்கெல்லாம் என்னை பார்த்து பொறாம, நீலாம் என்னை பற்றி பேச தகுதியே இல்லாதவன், நான்லாம் சினிமா துறையில் சீக்கிரம் வளர்ந்துட்டேன்னு சொல்லி நம்மகிட்ட எப்படி ஒரு வீடியோ வெளியிட்டு இந்த மாதிரி பேசினாரோ அதே மாதிரி அவங்ககிட்ட பேசியிருக்காரு. அதே மாதிரி பேசவும் புகழுக்கு கோவம் வந்து புகழும் திட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மாக்காப்பா உள்ள வந்து சின்ன பிள்ளைங்க மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா, நிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. மாக்காப்பா பத்தி பேசின விஷயம் 100% பொய்யான விஷயம். ஆக்சுவலாக சண்டை போட்டிருக்காருன்னா அடிதடி எதுவுமே அங்கே நடக்கவே இல்லையா மொத்தத்திலேயே. இப்போதான் அந்த உண்மையை வெளியில் வருது. அடிதடி இதை பற்றி நான் முழுசாக பேசணும் அப்படின்னாலுமே அதுக்கு நாங்கள் அங்கே இருக்கிற எல்லா பெண்களுமே ரெடியாக இருக்கும். எதுவுமே நடக்கவே இல்லை. இவனை வந்து சேனல் வந்து இம்மீடியட்டாக மாக்காப்பா வந்து இது பண்ணி சேனலில் சொல்லி சேனல் வந்து இவனை வெளியே தெரிச்சுங்கவும் மாக்காப்பா மேலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். என்னன்னா, இவனால தான் நம்ம இப்போ வெளியில் வந்துட்டு மாக்காப்பாவை டார்கெட் பண்ணி மாக்காப்பா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். இப்போ அறந்தாங்கி நிஷா அந்த வீடியோ வந்து வெளியில் விட்டுருச்சு. தயாராக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அவர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதாவது வேற சில விதமாக வந்து எனக்கு, அதாவது ஒரு பொண்ணோட சைடு இருந்து நம்ம பார்க்கணும். அவங்க வந்து இந்த மாதிரி பச்சையாக பேச முடியாதுல்ல, அதனால இந்த மாதிரி கூட பேசியிருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நடந்தது அது கூட இருக்கலாம். பசங்க வந்து அவங்க அதை பற்றி யோசிக்காமல் சொல்லியிருக்கலாம். பட் அவங்க யோசிச்சுக்கிட்டு வேற மாதிரி மாற்றி கூட சொல்லியிருக்கலாம். பட் அவங்க வீடியோ வெளியிட்டுட்டாங்க. இப்போ என்ன செய்ய போகிற தண்ணி பழம், இந்த தண்ணி பழம் இப்போ என்ன செய்ய போகுதுன்னு தான் நான் கேட்க போகிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் என்னமோ நான் நல்லவுமா, நான் அப்படிலாம் பண்ணவே இல்லாமா, அந்த செட்டில் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலாமான்னு, இப்போ என்ன செய்ய போகிறேன் அதை தான் நான் கேட்குறேன். மாட்டினியா? ஒரு பொண்ணுகிட்ட தவறாக நடந்து கொண்டதால் மட்டுமே திவாகர் அந்த செட்டிலேருந்து வெளியேற்றப்பட்டார். இதுதான் 100% உண்மை. நம்ம சேனலில் வெளியிட்டது உண்மை, 100% உண்மையான செய்தியை தான் நம்ம வெளியிட்டிருக்கோம். அதற்கான ஆதாரங்கள் நம்ம இணைச்சிருக்கோம். பாருங்கள், இவனை வந்து தெரிக்க விடணும். ஓகேவா? லைக்கு, இந்த வீடியோவுக்கு பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் போடுங்க. கமெண்டில் நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு லைக்கு கமெண்ட்டாக நான் உங்களுக்கு இது பண்ணி விட்றேன். லைக்கு நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இவனை நீங்கள் வெறுக்கிறீங்கன்னு அர்த்தம். நன்றி, வணக்கம்.